போனாலும் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலியோட இருக்கிறது. ஆனால் போக போக இந்தியாலையும் சரி சைனாலையும் சரி ஆல் ஓவர் த வேர்ல்டு இந்த ஒன்றா இருக்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் சொல்லுவேன், ரொம்ப நீ எங்கெங்கெல்லாமோ சுற்றின்னு இருக்கேன்னா என்ன படின்னு நீ தானே சொன்னேன். நான் ஆசைப்பட்ட படித்தேன். எப்போ பார்த்தாலும் படி படி படிங்கிறது. படித்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போலையா நமக்கு பியர் ப்ரெஷர் வேறு. நமக்கு சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் எல்லாரும் வெளிநாட்டுக்கு போயிடுவான். அந்த பியர் ப்ரெஷர் தாங்காமல் வெளியில் போகிறது. Now, obviously, over a period of time in the past few decades, what has happened are joint families willingly or unwillingly broken. இப்போ என்னன்னாக்க seniors, elders like you all கிட்டத்தட்ட 2ஆம் நூற்றாண்டு காலகட்டம். கரிகால் சோழன் என்கிற ஒரு சோழ மன்னன் ஆண்டு கொண்டிருந்த காலம். நமக்கெல்லாம் கரிகால் பெருவளத்தான் என்றால் தெரியும், அந்த பெயரை நாம் கேட்டிருக்கிறோம். அந்த கரிகாலன் ஆண்டு கொண்டிருந்த காலம். ஒரு வழக்கு சபைக்கு வந்தது. இந்த பக்கத்தில் வாதிகள் அவர்களுடைய கட்சியை சொன்னார்கள், இந்த பக்கத்தில் பிரதிவாதிகள் அவர்களுடைய கட்சியை சொன்னார்கள். நடுவிலே சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கரிகாலன் இவர்கள் சொல்கிற வாத பிரதிவாதங்களை கேட்டான். கரிகாலனுக்கு அப்போது 20-22 வயதுதான். மிக இளமையான காலத்திலேயே ஆட்சிக்கு வந்தவன், சுய கால்களில் நின்றவன். இந்த பக்கமும் சொன்னார்கள், அந்த பக்கமும் சொன்னார்கள். எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு என்ன தீர்ப்பு சொல்லலாம், இந்த வழக்குக்கு வேற ஏதாவது விஷயங்கள் தகவல்கள் இருக்கா என்று அமைச்சர்கிட்ட அப்படி திரும்பி கரிகாலன் பேசின போது அந்த வாதி பெரிய குரூப் வந்திருந்தார்கள், ஒரு 4-5 பேர். அவர்கள ஒருத்தர் ஒரு கமெண்ட் அடிச்சார். அந்த கமெண்ட் கரிகாலனோட காதுல விழுந்தது. அவர் என்ன கமெண்ட் அடிச்சார்னா, இந்த அரசர் ரொம்ப இளம் வயதா இருக்காரே, இவருக்கு எங்க தீர்ப்பெல்லாம் சரியா சொல்ல முடியும், நீதி நெறி நேர்மை நியாயமெல்லாம் இந்த ரொம்ப சின்ன வயசு அரசருக்கு தெரியுமா? இதுல என்ன வேடிக்கைன்னா, வாதியில ஒருத்தர் இந்த கமெண்ட் அடிச்ச உடனே அது வரைக்கும் எதிர்பக்கம் நின்று விடாப்பிடியா சண்டை போட்டு இருந்த பிரதிவாதியில ஒருத்தர், நீங்க சொல்றது சரி, இவருக்கு நியாயம் நேர்மை நீதி எல்லாம் தெரியுமா? அங்க 2 பேரும் ஒத்து போனார்கள். இது கரிகாலன் காதுல விழுந்தது. கொஞ்சம் யோசித்த கரிகாலன் சொன்னான், உண்மைதான், நீங்கள் நினைப்பது உண்மைதான். எனக்கு அனுபவம் கிடையாது, அனுபவ முதிர்ச்சி எனக்கு கிடையாது. நாளைக்கு இந்த வழக்குக்கு தீர்ப்பு தக்கவர் ஒருவர் சொல்வார் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அடுத்த நாள் 2 கட்சிக்காரர்களும் வந்து நின்றார்கள். வயதான ஒருத்தர் வந்தார். அவர் தீர்ப்பு சொன்னார். 2 பக்கத்துக்காரர்களும் மகிழ்ச்சியோடு இதுதான் அனுபவம்ங்கிறது என்று ஏற்றுக்கொண்டார்கள். 2 பேரும் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு போனார்கள். மந்திரிக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே பார்த்தார். எல்லோரும் போன பின்னர் அங்கே இருந்து எழுந்த அந்த வயதானவர் உள்ள போனார். அமைச்சரை அரசர் அழைப்பதாக ஒரு பணியாள் வந்து சொன்னான். உள்ளே போன அமைச்சர் அப்படி பார்த்தார். கரிகால் பெருவளத்தான் தலையில ஒரு நரைத்து போன விக் வைத்துக்கொண்டு வயதானவராக தான் வேஷம் போட்டுக்கொண்டு, தெரிகிறதா அமைச்சரே என்று சிரித்த போது அந்த அமைச்சருக்கு வந்தது கரிகாலன் தான் என்று புரிந்தது. இந்த கதை எதற்கு தெரியுமா? அனுபவமும் முதிர்ச்சியும் தரக்கூடிய
வேல்யூஸுக்கு நிகரா உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. It has to be accepted. நமக்கெல்லாம் ஐசக் நியூட்டன் முதியோர்களின் முக்கியத்துவம் அப்படின்னா அது பேச வேண்டிய டாபிக் தான். ஆனா இந்திய குடும்பங்களின்னு போட்டு இந்தியாவுக்குள்ளேயே பேச வேண்டிய நிலைமை வந்தது தான் நான் ரொம்ப வியக்கக்கூடிய விஷயமா இருக்கேன். உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லி கொடுத்த ஒரு நாடு. கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது தான் குடும்பம். கூட்டு குடும்பங்கிற வார்த்தை எப்படி வரும்? குடும்பம்னு ஒரு வார்த்தை தானே. அப்புறம் தனி குடும்பத்து கொடுத்தனம் வந்த பிறகு தானே கூட்டு குடும்பங்கிற ஒரு வார்த்தையே வருது. எல்லாம் குடும்பம். வசுதெய்வ கூட்டு குடும்பம் நான் சொன்னா, வசுதெய்வ குடும்பம் தான் சொன்னான். வசுதெய்வ கூட்டு குடும்பம், வசுதெய்வ தனி குடும்பம் அப்படி சொல்லி, குடும்பம்னா ஒண்ணுதான். அது தனி கொடுத்தனம்னு ஒண்ணு நம்முடைய முன்னோர்கள் கல்பனை தானே. அதுவும் நம்ம முன்னோர்கள் கல்பனை தானே. உலகத்துல யாரனாலும் ஒத்துப்பேன், உங்க அம்மாவை மட்டும் ஏத்துக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னது நம்முடைய முன்னோர்கள் தான். நம்மால் ஒரு திருசங்க சொர்க்கத்துல இருப்பான், அவனுக்கு அம்மாவும் வேணும் ஆத்துக்காரியும் ரெண்டுமே வேணும். அவ சொல்லுவா, இந்த பாருங்க ரொம்ப தெளிவாக ஏதாவது ஒண்ணுதான் சாத்தியம் பார்த்து, இந்த கூழுக்கும் ஆசை மீசைக்கு ஆசை வச்சுட்டு இங்க வராது. ஆபீஸா நம்மால் என்ன செய்வாங்க? அம்மா இஸ் பாஸ்ட், வைஃப் இஸ் ஃபியூச்சர். பாஸ்ட விட்டுருவான், ஃபியூச்சருக்கு போயிடும். அவனுக்கு தெரியாது அவனும் ஒரு நாள் பாஸ்ட் ஆவான். அதான் பெரிய பிரச்சனை. சுஜாதா ஒரு 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 கவிதையில இருந்து ஒரு வரிய மேற்கோள் காட்டுறார். எனக்கு முதுமை வந்தே தீருமனில் இளமை தேவையில்லை. அந்த முதுமையை பத்தி எப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. இளமையே வேண்டாம் தான், எனக்கு அப்படிப்பட்ட இளமையே வேண்டாம், பின்னாடி வயசாகும் படுத்துருது. நாமெல்லாம் முதுமையில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட நாமெல்லாம் நினைச்சதான் சொல்றோம். நாமெல்லாம் முதுமையில் இருக்கிறோம் சொல்றதை விட இரண்டாம் குழந்தை பருவத்தில் இருக்கிறோம் சொன்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன். எது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய 15, அம்மா சொன்னது போல 16.25 வயது வரை அந்த புரியாத அறியாத அரைகுறையான எல்லாம் தெரிந்தது போல் நடித்த, பாதி பேச தெரிந்த உடனே முழுமையாக சிந்திக்க தெரிந்தது போல், திருப்பி சொல்றேன், பாதி பேச தெரிந்த உடனே முழுமையாக சிந்திக்க தெரிந்தது போல் போர்ட்ரே பண்ணக்கூடிய அந்த குழந்தைகள் 16.25 வயது வரைக்கும் நீங்க எப்படி ஒவ்வொரு விஷயமா திரும்ப 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 அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்களோ, டயர்டாகாம சொல்லி கொடுத்துட்டே இருந்தீங்களோ, அது இன்று அவர்கள் நமக்கு செய்வார்களா அப்படின்னு எதிர்பார்க்க. எந்த அப்பாவும் தன்னுடைய குழந்தை முட்டாள்தனமாக ஒரே பொருளை அப்பா இது என்ன, அப்பா இது என்ன, அப்பா இது என்ன 3 முறை அரை மணி நேரம் கேப்ல திரும்ப திரும்ப சலன் வந்து அப்பா இது என்ன அப்படி, இதுதான் நம்முடைய இதுடா அப்படின்னு சொல்லு. அரை அப்பா இது என்ன, 3வது அப்பா இது என்ன. எந்த தந்தையும் தாயும் கொஞ்சம் கூட தயங்காமல் அந்த குழந்தைக்கு அதே பதிலை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அந்த குழந்தை பெரியவளாகிறது, அந்த தாய் அந்த தந்தை முதிர்ச்சி அடைகிறார். அந்த அப்பா அம்மா வந்து 2 தடவை கேட்டாங்க, டேய் சாப்பிட்டியாடா? நொய் நொய்ங்காதப்பா, சாப்பிடுவேன்ல. 16 வயசுல பலான்னு அரைஞ்சிருந்தேன்னா கீழே எதுவுமே விழுந்திருப்பேன். நீ கேட்ட அத்தனை கேள்விக்கு நான் திரும்ப திரும்ப பதில் சொன்னேன். அன்னைக்கு நான் டயர்ட் ஆகல, இன்னைக்கு நான் டயர்டா இருக்கிறேன். எப்பா நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன், எனக்கு சாப்பாடு போட்டியான்னு கூட கேட்கல, நீ சாப்பிட்டியான்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவங்க ஆத்துக்காரி எப்ப முடிவு பண்றாலும் அப்பதான் அவனுக்கு சாப்பாடு. அவனுக்கு டயத்துக்கு சாப்பாடு கிடைக்கிறதுன்னா பாரதி வம்சா அந்த பிசினஸ் கிடையாது. அவளுக்கு எப்போ முடியுதோ, சீரியல் முடிட்டு இருங்க போயிட்டு இருக்குல்ல, சீரியல் போயிட்டு இருக்குல்ல. அப்புறம் ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸா என்ன போல நிறைய அப்படி நமக்கு ஒன்று தெரிய மாட்டேங்குது. எங்க வீட்டுக்காரி வீட்டுல டிவியோட உடைச்சு போட்டான். கமலஹாசன் உடைச்சார்ல இந்த டம்முன்னு ஒரு வச்சுட்டு, அந்த மாதிரி நம்ம உடைச்சு போட்டா அது ஒரு டிவி வேற இல்லாம முடிட்டு. அது ஒரு நான் டிவியில வர ஆரம்பிச்சாலும் தான் பாக்குறது இல்லை, எனக்கு இப்பதான் புரியுது. நான் கூட யோசிச்சுட்டே இருந்தேன், இப்பதான் எனக்கு புரியுது. ஆமா கரெக்டா நான் டிவிக்கு என்ட்ரி ஆனதும் அவர் டிவியை உடைச்சது ஒன்னா நடந்திருக்கு. எங்க இந்த பிரச்சனை வந்ததுன்னு யோசிச்சுட்டே இருக்கிறேன். ரொம்ப முக்கியமான காரணம்
டெக்னாலஜிலையும் டேலண்ட்லையும் மட்டுமே நம்ம வெஸ்டர்னைஸ்டா இல்லாம, வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல இல்லாம கல்ச்சுரலா நம்ம வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸுக்கு போக ஆரம்பிச்சோம். ஒரு கார் வாங்கினா தப்பு கிடையாது, ஃபாரின் கார் வாங்கினா தப்பே கிடையாது. ஒரு டாக்டர் வந்து அவங்களுடைய ஸ்கேன் மிஷின், எம்ஆர்ஐ மிஷின் எல்லாம் இம்போர்ட் பண்றாங்கன்னா தப்பே கிடையாது. ஆனா நம்ம ஊர்ல சென்னை மாதிரி அர்பன் சிட்டிஸ் விட்டுருங்க, என்னுடைய ஊர் மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் மாதிரி, விருதாச்சலம் மாதிரி, விழுப்புரம் மாதிரி, கடலூர் மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா ஒரு டாக்டர் இருப்பார். அவர் ஃபேமிலி டாக்டரா இருப்பார். வெறும் எம்பிபிஎஸ் தான் படிச்சிருப்பார். அவர்கிட்ட எம்ஆர்ஐ இல்ல, எக்ஸ்ரே இல்ல, ஜெராக்ஸ் மிஷின் கூட இருக்காது, ஒரு மிஷின் இருக்காது. அவர் இருப்பாரு, 2 நர்சமா இருக்கும். நீங்க போன உடனே என்ன ஆஸ்துமாவா அப்படின்னு நம்ம ஆடி போயிடுவோம். எப்படி ஏய் உங்க அப்பனுக்கு ஆஸ்துமா இருந்துச்சுடா, வா 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 ஆடி போயிடுவோம். அவர் பல்ஸ் பார்க்க வேண்டாம், ரேட்டு பார்க்க வேண்டாம், பார்த்தோன்னு சொல்றாங்க இதை சாப்பிடு, இதை செய்து, சரி சரி. அப்படி போன்ல நம்ம கேட்போம், டாக்டர் குழந்தைக்கு இந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செஞ்சு. இங்க நீங்க பெரிய பெரிய மருத்துவமனைக்கு இருமல் தும்மல்னு போனீங்கன்னா போதும், வேற ஒண்ணு வேணும், இருமல் எனக்கு தும்மல் முடிச்சுட்டு தான் அனுப்புவோம். நான் சொல்றது அந்த பிரச்சனையை முடிச்சிட்டு பக்கத்துல பெரிய டாக்டர் நான் சொல்ற அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு உங்களுக்கு பத்திரமா அனுப்பி. அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்ல டேலண்டையும் டெக்னாலஜிலையும் மட்டும் நிறுத்திக்காம கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுடைய விலை இன்னைக்கு ஐயர் சார் சொல்றாரு, அமெரிக்கால இந்தியர்களும் சீனர்களும் மட்டும்தான் கூட்டு குடும்பமா இருக்கிறாங்க. நோ, இந்தியர்களும் சீனர்களும் மட்டும்தான் கணவன் மனைவியா இருக்கிறாங்க. அவர் வந்து கணவன் மனைவி சேர்ந்து இருந்தாலே கூட்டு குடும்பம் இடத்துக்கு போயிட்டார். அவர் இந்த ஃபேமிலி வந்து அப்படி பிரிஞ்சு 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 வந்தது. அவங்க கூட்டு குடும்பம் சார், இப்படி சொல்லுங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு. ஹேய், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்னா இருக்காங்களா, கூட்டு குடும்பமா? அங்க போயிடுச்சு அது. இன்னைக்கு ஒரிஜினல் சோ கால்டு கிரேசி மோகன் சார் சொன்ன மாதிரி 14 பேர் ஒரு வீட்டுக்குள்ள. சார் அது வீடா ஹாஸ்டலா சார்? 14 பேர் ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு வீட்டுக்குள்ள. அவர் சொல்றாரு, நான் அயன் பண்ணி ட்ரெஸ் வச்சுட்டு இன்னைக்கு நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு போறோம், அங்க வந்து இந்த சேவக்குள்ள சட்டை போட்டு போனா நல்லா இருக்கும்னு வச்சுப்பேன், சேவக்குள்ள வச்சுட்டே மாது எடுத்துட்டு போயிடுவான், மேல இருக்க அவன் எடுத்துட்டு போவான், பனியன் சட்டி கூட விளாம எடுத்துட்டு போயிடுவாங்க. அது சண்டை ஓட்டாலும் கார்ல ஏறி கத்துனாலும் எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எரும மாடு அந்த சேவக்குள்ள சட்டை நான் வச்சிருந்தேன், ஏன் உனக்கு தான் நல்லா இருக்குமா, நான் போட்டா நல்லா தான் போட, எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாரு. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த வெஸ்டர்ன் கல்ச்சரும் இந்த வியாபார கல்ச்சரும் சிதைக்குது. ஐஐஎம்ல ஒரு ப்ரொஃபசர் வைத்தியநாதன் பேர்,